இன்னைக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கபாப்பும் செய்யலான்னு இருக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 1/4 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சிடணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கார்ன் மாவு, கடலை மாவு எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சிக்கன் கபாப் மசாலா ஏதாச்சும் ஒரு பிராண்டட் வாங்கிக்கலாம். அரிசி மாவு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி நல்லா கிளறி எடுத்துக்கணும். இன்னைக்கு சிக்கன் கபாப் மசாலாவும் மட்டன் பிரியாணியும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் பிரியாணியும் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கொஞ்சம் நல்லதை ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி செய்யலாம். கபாப் மசாலாவுக்கு சிக்கன் 1/4 கிலோ நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கார்ன் மாவு, கடலை மாவு, கபாப் மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம் 1, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடலாம். கொட்டிட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி நல்லா கையை வச்சு நல்லா கிளறி அழகாக விட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம செய்யல என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மட்டன் எல்லாத்தையுமே போட்டு லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே போட்டு ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொரியண்டர் லீவ்ஸ் நம்ம நிறையாவே யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லாவே இப்படி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி முடிச்ச உடனே தண்ணி நம்ம அரிசியை பொறுத்து ஒவ்வொரு எல்லா அரிசிக்குமே நம்ம தண்ணி ஒரே மாதிரி அளவு வைக்க முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் வச்சுக்கிறது பிரியாணி அரிசி. இப்போ 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றலாம். இல்லைன்னா சில அரிசி கம்மியாக தேவைப்படும் தண்ணி, கொஞ்சம் டம்ளர் ஊற்ற வேண்டியது இருக்கும். சில அரிசிக்கு 2 டம்ளர் ஊற்ற வேண்டியது இருக்கும். நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். அதை வச்சு தான் தண்ணி அளவை நம்ம மெஷர்மெண்ட்டு எடுக்கணும். தண்ணியை ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடணும். ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தம்மில் வச்சுட்டு தம் கட்டும்போது நல்லா போட்டு நல்லாவே தம் கட்டுங்க. இன்னும் போட்டு நல்லா தம் கட்டி வைங்க. தம் கட்டி வச்சாலே பிரியாணி சுவையாக ரெடி.